ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2017 வெளிவந்த அனிமல் கிராக்கர்ஸ்னு ஒரு அற்புதமான ஃபேமிலி ஃபேண்டசி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். யாரெல்லாம் சின்ன வயசுல அனிமல்ஸோட ஷேப்ல உள்ள பிஸ்கட்டை சாப்பிட்ருக்கீங்க? தப்பா எடுத்துக்க வேணாம். எஸ்பெஷலா 90s கிட்ஸ்க்கு இந்த ஒரு பிஸ்கட் ஃபேவரட்டான ஒன்று. அண்ட் அதே சமயம் இந்த ஜெனரேஷனோட கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்குமே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, நவ் ஐ கம் டு த ஸ்டோரி. ஒரு சர்க்கஸ் ஃபேமிலிக்கு கிஃப்டா மேஜிக்கல் பிரசன்ட் ஒன்று கிடைக்குது. வேற எதுவும் இல்லை, இந்த அனிமல் ஷேப்ல உள்ள பிஸ்கட்ஸ் தான். ஆனா அது அவங்க ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் எந்த மாதிரியான விலங்கோட உருவத்துல அந்த பிஸ்கட் இருக்கோ டக்குன்னு அதை சாப்பிட்ட செகண்ட்ல அந்த அனிமலாவே மாறிடுவாங்க. மறுபடியும் பழைய மாதிரியே மனுஷ உருவத்துக்கு வரணும்னா ஹியூமன் ஷேப்ல உள்ள அதே மாதிரியான பிஸ்கெட்டை சாப்பிட்டாதான் முடியும். ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு முறை வெவ்வேறு விலங்கா உருமாறினாலும் அகெயின் ரீஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு மனுஷ பிஸ்கெட் தான் அதுல இருக்கும். ஒரு கட்டத்துல அது காணாம போச்சோ அல்லது திருடப்பட்டுச்சோ, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அந்த சர்க்கஸ் ஃபேமிலி சமாளிச்சு எப்படி பல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் படத்தோட பிளாட். படத்தோட ஒன் லைனர்லயே முழு கதையையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இடையில எக்கச்சக்கமான அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசா வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போலாம். ஒரு ஊர்ல உள்ள ஃபேமஸான சர்க்கஸ் ஒன்ன அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் சேர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பல காலமா ரன் பண்ணிட்டு வராங்க. தம்பியை கம்பேர் பண்ணும்போது சர்க்கஸ் மேடையில அண்ணங்காரன் தான் ஆட்ட நாயகனே. ரசிகர்களும் சொல்லவே தேவையில்ல, அவனுக்கு தான் வந்து குவியும். ஆனா இதுல பிரச்சனையே என்னன்னா, அண்ணனை விட தம்பிக்காரன் ரொம்ப ரொம்ப நல்லவன். எந்த வகையிலனா, அண்ணங்காரனுக்கு 1000 ரசிகர்கள் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதிக பணம் சம்பாரிச்சுட்டு இந்த சர்க்கஸ் தொழில் தன்னை விட்டு தொலைஞ்சா போகுதுன்ற ஒரு சுயநலம். ஆனா தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல. சர்க்கஸ் தான் வாழ்க்கையே கதின்னு அங்க தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பத்திரமா பாத்துக்குவான். என்னதான் 2 பேருக்கும் சுத்தமா செட்டே ஆகாத மாதிரி டேஸ்ட் இருந்தாலும் ஒரு நாளும் 2 பேருக்கு இடையில ஈகோ வந்து சண்டை போட்டதே கிடையாது. கருத்தை பரிமாறிக்குவாங்களே தவிர கடுகளவுக்கு முகம் சொலிக்கிற அளவுக்கு எந்த ஒரு நாளும் நடந்துகிட்டதே இல்ல. அந்த ஒரு நாள் வராத வரைக்கும் அண்ணங்காரனோட நடிப்புல அசந்து போன குண்டு ரசிக ஒருத்திக்கு அவன் மேல அடக்க முடியாத காதல் மோகம். ஆனா இவனுக்கு அவளை கண்டாலே சுத்தமா ஆகாது. அப்படி இருக்க ஒரு நாள் அவளோட தங்கச்சி பொண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி இவனோட சர்க்கஸுக்கு கூட்டிட்டு வரான். இருக்கிறவனுக்கே சம்பளம் கொடுக்க முடியல, இதுல புதுசா ஒரு ஆளான்னு அவளோட அழகை பார்க்காத வரைக்கும் முடியாதுன்னு சொன்னவனுங்க ஒன்ஸ் அவ இப்படிதான் இருக்கான்னு தெரிஞ்சதும் அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் சைட்ல ரொமான்ஸ் ஆயிடுச்சு போல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா வேலைக்கு வரலான்ட்டாங்க. அப்புறம் அன்னையில இருந்தே அண்ணங்காரனுக்கு அவளை கரெக்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைச்சுமே ஒன்னும் வேலைக்காகல. ஏன்னா அவளுக்கு தம்பி மேலதான் காதலே வந்தது. சர்க்கஸ்ல ஷோ காட்டி பார்வையாளர்களை அசத்தலனாலும் அவனோட ஆட்டிடியூட் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சின்ன பசங்க கிட்ட பழகிற விதம், பெரியவங்க கிட்ட நடத்துகிற விதம்னு இதெல்லாம் சேர்ந்துதான் தம்பி மேல காதல் வரத்துக்கு அவளுக்கு காரணமா இருந்தது. தென் ஒரு நாள் அண்ணங்காரனுக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் ரகசியமா இருந்தா இது பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு தம்பிக்காரனும் டைரக்டா ஒரு நாள் கூட்டிட்டு போய் அண்ணங்கார்ட்ட சொல்றான், நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், என்ன நான் சொல்றீங்கன்றான். பதிலுக்கு அவன் இவங்களை பிரிக்கிறதுக்காக, வேணாடா தம்பி, அவர் ரொம்ப மோசமானவ, நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு அண்ணங்காரன் தம்பியோட காதலியை பத்தி அவதூறா பேசினதும் அவனால ஏத்துக்க முடியல. உங்களோட பார்வையே சரியில்லைனா என்ன சொல்றீங்கன்றான். தென் சடனா அண்ணங்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா தம்பி, என்னைய சந்தேகப்பட்டு எதிர்த்து பேசுறியா? இப்ப கடைசியா ஒண்ணு முடிவு பண்ணு. ஒண்ணு அவ இந்த சர்க்கஸை விட்டு போகணும், இல்ல நான் போயிடுவேன்றான். எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்கன்னு தம்பிக்காரன் நடைமுறைக்கு தெளிவான ஆளுதான் போல. இல்லனா பேசாம நீயே வெளியே கிளம்பிருன்னு சொல்லாம சொல்லி காதலிச்சவளையே கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்பதான் அந்த அன்னைக்கு அந்த குண்டு லேடி மறுபடியும் இவங்களை சந்திச்சு அவங்களோட வெட்டிங் பிரசன்டா மேஜிக்கல் பாக்ஸ்னு சொல்லி கிஃப்டா ஒண்ணு கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் கட் பண்ணா அண்ணன் போனதுக்கு அப்புறம் தம்பி தான் அந்த சர்க்கஸுக்கே ஒரே ஓனர். காலங்காலமா அண்ணங்கார மட்டுமே ஆட்ட நாயகனா இருந்த அந்த சர்க்கஸ்ல நிறைய அனிமல்ஸ் கொண்டு வந்து இவனா ஷோ பண்ண ஆரம்பிச்சதும் தினந்தோறும் பார்வையாளர்களோட கூட்டம் எக்கச்சக்கம். அண்ட் அதுல குறிப்பா அவனோட ஷோவை ரொம்ப விரும்பி பாக்குற ஒரே ஒரு பையன் யாருன்னா வேற யாரும் கிடையாது, அவனோட சொந்த அக்கா மகன் தான். அண்ட் ஈவன் இந்த கதையோட ஹீரோவுமே அவன் தான். அப்படி இருக்க ஒரு நாள் பணக்காரர் ஒருத்தர் அவரோட பொண்ணு கூட்டிட்டு இந்த சர்க்கஸ் ஷோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு தன் பொண்ணுக்காக. அண்ட் அவ தான் கதையோட கதாநாயகி. ஹீரோவை விட அவளுக்கு சர்க்கஸ்னா ரொம்ப உயிர். அதனால தான் அவ்வளவு பணக்கார பொண்ணா இருந்துமே அடம் பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படி ஏற்பட்ட பழக்கத்துலதான் கோயின்சிடன்ஸா 2 பேருக்கும் காதல் வருது. அப்பங்காரனுக்கு இதுல சுத்தமா சம்மதமே இல்லைனாலும் பொண்ணோட விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடியுது. இருந்தாலும் அவ்வளவு பெரிய பணக்காரர் இல்லையா, ஒரு சர்க்கஸ் ஃபேமிலியில வந்து என்னோட பொண்ணு எப்படி வாழ போறான்னு அவ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ கூப்பிட்டு பேசுறாரு. இந்த சர்க்கஸ் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு அவரோட டாக் பிஸ்கட் கம்பெனியில எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு வீட்டோட மருமகனா நீ ஏன் இருக்கக்கூடாதுன்னு போது மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஹீரோயினுக்காக ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனா அவளுக்கு என்னமோ ஹீரோவோட விருப்பம் சுத்தமா பிடிக்கல. ஆக்சுவலா அந்த சர்க்கஸை பிடிச்சதுனால தான் ஹீரோவே பிடிச்சதுன்னே சொல்லலாம். இருந்தும் என்ன பண்றது, வாக்கு கொடுத்தாச்சு, வேற வழி இல்லைன்னு அப்பாவோட கம்பெனிலேயே பொண்ணு மேனேஜராகவும் மருமகன் ஒரு எம்ப்ளாயியாவும்
பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி ஆகுது. தென் கட் பண்ணா பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அண்ணங்காரனை காட்டுறாங்க. தான் ஆசைப்பட்டவளை கல்யாணம் பண்ண முடியாம போனதுனாலையும் பிடிச்ச சர்க்கஸை நடத்த விடாம போனதுனாலையும் கோவத்தோட விரக்தியில தம்பிக்காரனை சும்மாவே விடக்கூடாதுன்னு பழி தீர்க்கறதுக்காக மறுபடியும் வந்தவன் நம்மளை விட எப்படி அவன் பயங்கரமா ஃபேமஸ் ஆகலாம், ஏதோ ஒரு மேஜிக் பண்றானேன்னு அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி இல்லாத நேரமா பார்த்து அவனோட ரூம்ல பூந்து ஒரு இடம் விடாம தேடி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தற்செயலா அந்த மேஜிக் பாக்ஸ் கையில கிடைக்குது. உள்ள பார்த்தா ரெண்டு பிஸ்கட் மட்டும் தான் இருந்திருக்கு. என்னடா அது, நம்ம தேடி வந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே கிடைக்கலையான்னு ஒரே குழப்பத்துல இருக்க. வெளியாளுங்க யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சர்க்கஸ்ல இருந்த நாய் ஒண்ணு அவனை தப்பிக்க விடாம புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சதும் தென் அதுகிட்ட இருந்து தப்பி ஓடுறதுக்காக எடுத்த முயற்சியில தவறதுல அந்த ரூம்ல நெருப்பு பட்டு மொத்தமா அந்த இடம் முழுக்க கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. தென் அந்த நாய்க்கு சப்போர்ட்டா சண்டை போடுறதுக்கு கூட ஒரு பூனை வந்ததும் அவன் தப்பிச்சா போதுனான்னு தலை தெறிக்க துண்டை காணும் துணியை காணும்னு அவனோட அல்லக்கை ஒருத்தனோட பைக்ல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். தீ பிடிச்ச வேகத்துல அந்த பாக்ஸ்ல இருந்த பிஸ்கட் எரிஞ்சதோட சேர்த்து மொத்த சர்க்கஸுமே நைட்டோட நைட்டா சர்வநாசம் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோக்கு சர்க்கஸ்ல இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. திடீர்னு ஏற்பட்ட அணைக்க முடியாத தீ விபத்துல மாட்டிக்கிட்ட அவனோட அத்தையும் மாமாவும் காப்பாற்ற முடியாம சம்பவ இடத்திலே பரிதாம உயிரிழந்துட்டாங்கன்னு. உடனே இதை கேட்டு ஹீரோக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது. தென் அடுத்த நாள் ஃபேமிலியோட வந்து ஃபியூனரல்ல கலந்துகிட்டு இறந்து போன அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கலான்னு பார்த்தா திடீர்னு இடையில போந்த அண்ணங்காரன் என்னோட தம்பி இந்த மாதிரி நடக்கூட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏற்கனவே 15 வருஷம் கடந்து போச்சு, அவனையும் இந்த சர்க்கஸையும் பிரிஞ்சு எனிவேஸ் நடந்ததை நாம மாத்த முடியாது. அவனோட இடத்துல இருந்து இந்த சர்க்கஸை மறுபடியும் நான் தான் எடுத்து நடத்த போறேன்றான். ஒரு செகண்ட் இதை கேட்டு இரங்கலுக்கு வந்த அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அகைன் ஏதோ அண்ணங்காரன் பிளானோட தான் வந்திருக்கான்னு. இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சர்க்கஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அண்ணங்காரன் ப்ரீ பிளான்டா அடியாளை கூட்டிட்டு வந்ததுனால சர்க்கஸ்ல ஷோ டைம் போக ஒரு அனிமல்ஸை கூட பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி தம்பி இத்தனை வருஷமா அப்படிப்பட்ட விலங்குகளை வச்சு வித்த காட்டி ஃபேமஸ் ஆயிருந்திருப்பான். இப்ப அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்காங்க, இல்ல அதுக்கு பின்னாடி என்ன மாயாஜாலமோ இல்ல மேஜிக்கோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்க்கஸ்லயே பல காலமா வேலை பார்த்துட்டு இருக்கிற கிளவுனை மிரட்டி உண்மையை வாங்க பாக்குறான். பதிலுக்கு நீ என்ன பண்ணாலும் சரி எங்களை மாரி இந்த சர்க்கஸ் உனக்கு என்னைக்கும் சொந்தமாகாதுன்னு ஒட்டு மொத்தமா சேர்த்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஓ நீங்கெல்லாம் அப்படி வரீங்களா, அப்ப இதை நான் என் ஸ்டைல தான் டீல் பண்ணி ஆகணும்னு அடுத்த நிமிஷம் ரெண்டு கும்பலுக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. நம்ம ஹீரோக்கு இந்த வயலன்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. ஸோ நீங்க எங்கேயோ சண்டை போட்டு கடங்குறான்னு அவனுக்கு அந்த சர்க்கஸ் மேலேயும் பெருசா ஈர்ப்பு இல்லாதனால ஃபேமிலியை காப்பாத்தினா போதுன்னு தப்பிச்சு சேஃபா சண்டை நடந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டான். இனிமே இங்க இருந்தா பிரச்சனை தான், பேசாம வீட்டுக்கு கிளம்பிடலான்னு. அப்பதான் அந்த சர்க்கஸ்ல இருந்த வளர்ப்பு நான் என்ன பண்ணுது, அவனோட மாமாவுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டா பிரசண்டா கிடைச்ச அந்த மேஜிக்கல் பாக்ஸை கொண்டு வந்து கடைசி நேரத்துல ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு. ஆனா அதை அவன் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஏதோ மாமாவோட திங்ஸ் போலன்னு ஃபேமிலியை கார்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். ஒரு பக்கம் வில்லனோட அல்லக்கை ஒருத்தன் நடந்தது எல்லாத்தையும் ஓரமா இருந்து பார்த்துட்டான் போல. ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ கிட்ட அந்த நாய் கொடுத்து அமிச்ச பெட்டியில தான் உங்க தம்பி ஃபேமஸ் ஆனதுக்கான அந்த அனிமல்ஸை பத்தின ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பின்தொடர்ந்து கிளம்புறான். அந்த பக்கம் போற வழியில பொண்ணுக்கு பசிக்குதுன்னு ஹீரோயின் காரை ஒரு பக்கமா நிறுத்த சொல்லிட்டு கடைக்கு பழம் வாங்க போயிட்டாங்க. அப்பதான் இவனுக்கு மாமாவோட மேஜிக்கல் பாக்ஸ் மேல கவனம் வந்து அது ஓபன் பண்ணி பாக்குறான் உள்ள என்ன இருக்குன்னு. ஃபுல்லாவே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற விலங்கு பொம்மை பிஸ்கெட் தான் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு வந்த அடியாளுக்குமே அந்த பாக்ஸ்குள்ள பிஸ்கெட் தான் இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஒன்ஸ் ஹீரோக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்ததும் எப்பயும் போல பழக்க தோசத்துல அதுல இருந்து ஒரு பிஸ்கெட்டை எடுத்து வாயில போட்டான். சடனா பார்த்தா மனுஷனா இருந்தவன் அடுத்த செகண்ட் ஒரு குட்டி ஹாம்ஸ்டரா மாறிட்டான். என்ன எலவடா இதுன்னு மாறின ஹீரோக்கும் சரி கண்ணாடிக்கு வெளியே பார்த்துட்டு இருந்த அடியாளுக்கும் சரி பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, பழம் வாங்கிட்டு கார்க்குள்ள வந்து பார்த்த ஹீரோயினுக்குமே அதே அதிர்ச்சி தான். எனிஷலா எலி எப்பறா கார்க்குள்ள வந்து மாறினது புருஷன் தெரியாம புடிச்சு பொல பொழந்துட்டா. நல்ல வேலை உருவம் தான் மாறி இருக்க தவிர பேசுறதெல்லாம் மனுஷன் மாறி இருந்ததுனால ஒரு வழியா சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா மாறி இருக்கிறது ஹீரோ தானே. தென் அடுத்து என்ன பண்றது, மறுபடியும் எப்படி அவனை மனுஷன் உருவத்துக்கு கொண்டு வரதுன்னு போதுதான் அந்த மேஜிக்கல் பாக்ஸோட சேர்த்து ஒரு லெட்டர் ஒன்று இருந்திருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா அவனோட மாமங்காரன் ஆல்ரெடி தெளிவா எழுதி வச்சிருக்கான். இந்த மேஜிக்கல் பாக்ஸ் கையில கிடைச்சதும் அதுக்குள்ள இருக்கிற பிஸ்கெட்டை சாப்பிட்றாதீங்க, அது உங்களை அனிமல்ஸா மாத்திடும். அப்படியும் மீறி தெரியாம சாப்பிட்டீங்கன்னா உடனடியா சர்க்கஸ்ல உள்ள கிளவனை போய் பாருங்க, அவர் உங்களோட எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் சொல்லுவாருன்னு தெளிவாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்ப அவன் நம்ம ஹீரோ தான் அதை பார்க்கல. சரி நடந்தது நடந்து போச்சு, இனிமே எதுக்கு வெயிட் பண்ணணும், சொன்ன மாதிரியே கிளம்பிடலான்னு ஹீரோயின் கார் எடுத்துக்கிட்டு அகைன் சர்க்கஸ்க்கே வண்டி ஓடுறா. அடியாளுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, ஓ இந்த பிஸ்கட்னாலதான் இவ்வளவு விஷயம் நடக்குதான்னு.
அதை அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது புடிங்கிட்டு போறதுக்காக விடாம இவனு பின்தொடர்ந்து துரத்திட்டே போறான். ஒண்ணுமே வேலைக்காகல, எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தோம். ஒரு கட்டத்துல சாணியில விழுந்து நாரி போனதான் மிச்சம். ஒரு பக்கம் இவங்க அப்பதான் சர்க்கஸ்குள்ளேயே வந்து சேர்றாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த குளோன் இவங்களோட வருகையை எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இப்படி நடக்கணும் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு போல. ஒவ்வொரு முறை அந்த பாக்ஸில் உள்ள அனிமல் கிராக்கர்ஸை சாப்பிடும் போது சேம் அதே அனிமலாவே நீ மாறிடுவ. ஆனா ஒன்னும் பயப்படுற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் இல்ல. எத்தனை பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு வெவ்வேறு விலங்கா உருமாறினாலுமே மறுபடியும் மனுஷனாவே மாறுறதுக்கு அதே பெட்டிக்குள்ள ஒரே ஒரு மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு பிஸ்கட் இருக்கும். அதை நீ சாப்பிட்டாலே போதும் பழையபடி மாறிடலான்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுதான் விஷயம்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க, எப்படி இந்த பிஸ்கெட்ல அந்த மேஜிக் வேலை செய்யுதுன்னு ஹீரோக்கு இடையில ஒரு குறுக்கு கேள்வி. வாடா ராஜா வா, அதான் நம்மளும் கிட்ட பிரச்சனையே, அதான் மேஜிக் கிட்ட. அப்புறம் எதுக்கு அந்த கேள்வியெல்லாம்? பேசாம இத்த சாப்பிட்டு மனுஷனாகிற வழியா பாடுறான்னு வாயில போட்டு அகைன் எப்படி இருந்தாலும் பழைய மாதிரி ஆயிட்டான். முக்கியமா இந்த பெட்டியை ஹீரோக்கு கொடுத்ததுக்கான காரணமே எக்காரணத்தை கொண்டும் பேராசை பிடிச்ச மாமங்காரனோட அண்ணங்காரன் கைக்கு மட்டும் இது போயிடவே கூடாதுன்னு தான். இத்தனை வருஷமா தம்பி எப்படி ஃபேமஸ் ஆயிருப்பான்ற ரகசியம் தெரியாம இருந்த அண்ணங்காரனுக்கு அனுப்பி வச்சிருந்த அடியால் மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அந்த பாக்ஸ்ல இருந்த பிஸ்கெட் தான் நடந்த அவ்வளவுக்கும் காரணம்னு. அது மட்டும் என்னோட கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அது எப்படியாவது செயல்படுத்திடுவேன்னு சுயநலத்தோட பழி வாங்குற நோக்கத்தோட மறுபடியும் அவனோட அடியால் கிட்ட சொல்றான். நீ என்ன பண்ணுவே தெரியாது, இந்த மாதிரி மிஸ் ஆன மாதிரி அடுத்த முறை ஆகக்கூடாது, திரும்ப வந்தா அந்த பெட்டியோட தான் வரணும்னு அகைன் அவங்கள ஃபாலோ பண்ணி போன்னு அமைச்சிக்கிறான். அன்னைக்கு சர்க்கஸ்ல தீ பிடிச்சதுல இருந்தே அதை பராமரிச்சு மறுபடியும் அதை எடுத்து நடத்துறதுக்கு ஓனர்னு சொல்லிட்டு இறந்து போனா ஹீரோவோட அங்கிளுக்கு அப்புறம் சிறப்பான ஆள் யாருமே கிடைக்கல. அப்பதான் அந்த கிளவுனும் சர்க்கஸ்ல வேலை பார்க்குற மத்த எல்லாரும் சேர்ந்து பேசாம இந்த சர்க்கஸ்க்கு ஹீரோவே ஓனர் ஆக்கிடலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா இந்த முடிவுல ஹீரோக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. ஏதோ ஒண்ணு அவனுக்குள்ள தடுக்க பாக்குது. சின்ன வயசுல இதே சர்க்கஸ்ல சித்தப்பாவோட ஷோவை முதல் சீட்ல இருந்து விரும்பி பார்த்தவன் இப்ப என்னடானா அதை வெறுக்கிற மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் அங்க சுத்தி இருந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி மாறிட்டான்னு. அப்பதான் அந்த சமயத்துல ஹீரோயின் தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறா. அவருக்கு தான் இதுல விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு முழு சம்மதம். நாளையில இருந்து என்னோட அப்பாவோட கம்பெனில பாக்குற மேனேஜர் வேலையை விட்டுட்டு இனிமே இந்த சர்க்கஸை டேக்கன் ஓவர் பண்ணி மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன், யாரும் கவலைப்படாதீங்கட்டா. திடீர்னு இந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் ஹீரோவை அந்த இடத்துல எதிர்பார்க்கல. அப்புறம் நாட்கள் போக போக ஒரு பக்கம் சர்க்கஸோட ரெனோவேஷன் வேலை ஹீரோயினோட தலைமையில சிறப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாவம் நம்ம ஹீரோ தான் மாமனாரோட கம்பெனில பிடிக்காத வேலையை பார்த்துட்டு பொழுது ஓட்டிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம என் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம கடைசியில அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு உன் சர்க்கஸ்க்கு ஓனர் அவர் ஆக்கிட்டேன்னு இவன் மேல பழிய போட்டு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அடுத்து அவளோட மேனேஜர் பதவியில இருந்து அவ வேலையும் சேர்த்து நீ தான் பார்க்கணும்னு டெய்லி ஓவர் டைம் கொடுத்து ஓவர் ப்ரெஷர் ஏத்தி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தானா மண்டை காஞ்சு போயிடுது. சர்க்கஸோட ரெனோவேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு தான் கிராண்ட் ரீ ஓப்பனிங். ஸோ உனக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட பொண்ணுக்காகவாது நீ நாளைக்கு வரணும்னு ஹீரோயின் ஹீரோவை ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுறா. மாச கணக்கா மைண்ட் ப்ரெஷர்ல வேலை பார்த்ததுனால அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ரிலாக்ஸா இருக்கலாமேன்னு தான் பொண்ணு ஆசைப்பட்டதுக்காக சர்க்கஸோட ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வரான். அப்பதான் அங்க ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை ஆயிடுது. அண்ணங்கார அனுப்பிச்சு வச்சு அடியால் பண்ண வேலையில ஃபங்க்ஷனையும் ஷோவையும் பார்வையாளர்கள் எதிர்பார்த்த மாதிரி நடத்தவே முடியல. ஏன்னா அவங்க ஆசைப்படுறதே மனுஷங்களை காட்டிலும் விலங்குகளை கொண்டு வந்து ஷோ பண்ணி காட்டினாதான் என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு அவங்களே எஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம், எல்லாம் வீணா போயிடுமான்னு. அப்பதான் ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறான். தன்னோட பிடிவாதத்தினால ஒய்ஃபோட உழைப்பு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மேஜிக்கல் பாக்ஸில் உள்ள அனிமல் பிஸ்கட்டை சாப்பிட்டு இவனே ஒரு ஷோ உருவாக்கி ஆன் ஸ்பாட்ல அத்தனை பேரையும் என்டர்டெயின் பண்ணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டை கொடுத்ததும் அவனாலேயே நம்ப முடியல அவனுக்குள்ள இவ்வளோ பெரிய திறமையானு. கடைசியா அவனோட மாமாவுக்கு கிடைச்ச அதே புகழும் பெருமையும் இப்ப இவனுக்கு கிடைச்சதும் இந்த சர்க்கஸ் தான் தன்னோட உலகம், அதுக்குள்ளதான் தன்னோட குடும்பம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அடுத்த நாளே மாமனாரோட ஆஃபீஸ்க்கு வந்து ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு திரும்ப கிளம்புற டைம்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா திரும்ப வந்தா அந்த பாக்ஸோட மட்டும்தான் வரணும்னு அண்ணங்கார அடியால அமுச்சு வச்சதுனால ஒரு கட்டத்துல அதை ஹீரோ கிட்ட இருந்து எடுக்க முயற்சி பண்ணதுல புதுசா பெட்டியை வாங்க முடியல. அதுக்குள்ள இருந்த ஒரு சில பிஸ்கெட்டை மட்டும் தான் அவனால எடுக்க முடிஞ்சது. கொண்டு வந்து காட்டுறான், இதுதான் கிடைச்சது, ஏதாவது யூஸ் ஆகுமா பாருங்கன்னு. ஆரம்பத்துல என்னமோ அதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம். உன்னை அனுப்பி வச்சதுக்கு உருப்படியா ஒரு வேலை கூட உன்னால செய்ய முடியாதான்னு. ஆனா கடைசியில கிடைச்ச அந்த பிஸ்கட்லயுமே அவனுக்கு சாதகமாகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிருச்சு போல. உடனே அவன் போட்டு வச்சிருக்கிற பிளானுக்கு இதுவே போதுமானதுன்ட்டான். அப்படி அது என்னதான்னு ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஆக்சுவலா இடையில ஏற்பட்ட சண்டையில தற்காப்புக்காக ஹீரோ அந்த அனிமல் பிஸ்கட்டை சாப்பிட்டு இருந்திருக்கான். தென் சண்டையெல்லாம் முடிஞ்சு வீடு திரும்பினதுக்கு அப்புறம் மறுபடியும் மனுஷனா மாறதுக்கான பிஸ்கட் இருக்கான அந்த பெட்டிக்குள்ள செக் பண்ணி பார்த்தா அந்த ஒரு பிஸ்கட் மட்டும் இல்ல. ஹீரோயினுமே அந்த பெட்டிக்குள்ள இருந்த எல்லா பிஸ்கட்டையுமே டபுள் செக் பண்ணிட்டான். அண்ட் அது எல்லாத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணியுமே பார்த்துட்டா எதுவுமே வேலை செய்யல. ஏன்னா அவன் பழையபடி மனுஷனா மாறினா அந்த
ஒரு பிஸ்கட் இருந்தா தான் முடியும். அது உண்மையிலேயே தொலைஞ்சு போச்சா இல்ல யாராவது திருடிட்டாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாதனால கொஞ்ச நாளாவே லைஃப் விலங்குருவத்துல தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது அதர் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கான்னு வந்து கிளவுன் கிட்ட கேட்டாலுமே அந்த பிஸ்கட் கிடைச்சாலே தவிர எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாரு. அப்பதான் ஒரு நாள் அந்த அண்ணங்காரன் அவன் போட்டு வச்சிருக்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஹீரோவை சந்திச்சு பேசுறதுக்காக சர்க்கஸுக்கு வந்தவன் கூப்பிட்டு தனியா பேசுறான். அந்த அன்னைக்கு ஹீரோ மனுஷனா மாறதுக்கான பிஸ்கட் தொலைஞ்செல்லாம் போகல, அது இப்ப இவங்கிட்ட தான் இருக்கு. நீ மறுபடியும் மனுஷனா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். விலங்குருவத்துல இருந்தா உன் குடும்பமே உன்னை மதிக்காது. சோ ஒரு டீல் போட்டுக்கலாம். எனக்கு சொந்தமான அந்த சர்க்கஸை என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு அண்ட் அந்த மேஜிக்கல் பாக்ஸையும் நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் வேணா நீ ஆசைப்பட்ட மாதிரியே மனுஷ பிஸ்கெட்டை கொடுக்குறேன், சாப்பிட்டு குடும்பத்தோட சேர்த்து கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுறீங்களா, என்ன சொல்றீங்கன்றான். பதிலுக்கு ஹீரோ ஒரே வார்த்தை தான் சிம்பிளா முடிச்சிட்டான். நான் காலம் போறா அனிமல்ஸாவே இருந்து காப்பாத்த போறது என்னோட குடும்பமா இருந்தா மறுபடியும் மனுஷனாகிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னதும் அந்த பதில அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட் இவனோட திடுக்கிடு பதில கேட்டு அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிற நேரத்துலதான் அங்க ஒரு சடன் ஃபுல் ஷாக்கு. எப்படியும் இவன் இந்த மாதிரி ஒரு பதில சொன்னானா அதுக்கு என்ன பண்ணணும்னு அதுக்கு ஒரு பிளான போட்டு முன்கூட்டி யோசிச்சிருந்திருக்கான் போல. அந்த அன்னைக்கு அவன் அடியாளுங்க கொண்டு வந்த பிஸ்கட்டை அவங்களையே சாப்பிட வச்சு அவங்க மூலமா இந்த சர்க்கஸையும் அப்புறம் அவங்க கிட்ட இருந்த பாக்ஸையும் எடுத்துக்கலான்னு பக்காவா அடுத்த பிளானுக்கு ரெடியாகி வந்துட்டான். எல்லாரும் ஒழுங்கு மரியாதை சர்க்கஸை விட்டு போயிடுங்க, இனி இது என்னோட சர்க்கஸ், அப்புறம் அந்த மேஜிக்கல் பெட்டியும் எனக்கு தான் சொந்தம், இனி எவனுமே என்னை எதிர்க்க ஆளு எங்க இல்லடான்னு எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஹீரோ ஒரு கிங்காங்கா இருந்ததுனால அவனை பலவீனமாக்குறதுக்காக மறுபடியும் மனுஷ பிஸ்கெட்டை கொடுத்து அதே உருவத்துல மாற்றி விட்டான். அப்பதான் கிளவுனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சர்க்கஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒண்ணு திரட்டி ஹீரோக்கு உதவி பண்ண வராங்க. ரொம்ப நேரமா ரெண்டு கும்பலுக்கு இடையில மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. அப்பதான் ஹீரோவையும் அவனுக்கு உதவி பண்ண வந்த கூட்டத்தையும் எதிர்த்து சண்டை போடணும்னா அதிக பலம் கொண்ட ஒரு மிருகமா மாறணுன்றதுக்காக அந்த மேஜிக்கல் பாக்ஸ்ல உள்ள 3-4 பிஸ்கட்டை எடுத்து மொத்தமா சாப்பிட்டதும் எல்லாம் கலந்த கலவையான ஒரு மிருகமா மாறி எதிர்பார்த்த மாதிரியே பலசாலியா மாறிட்டான். அப்புறம் அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அந்த கூட்டத்திலே யாருக்குமே தைரியம் இல்லை. அந்த சமயத்துல தான் இத்தனை வருஷமா மறைக்கப்பட்ட ஒரு உண்மை வெளியே வருது. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு சர்க்கஸ்ல ஏற்பட்ட தீ விபத்துல எல்லாம் ஹீரோட அத்தையும் மாமாவும் மாட்டி இறந்து போகல. ஷோவுக்காக நாயாவும் பூனையாவும் மாறி மறுபடியும் மனுஷனா மாற வேண்டிய டைம்ல அந்த அன்னைக்கு இடையில அன்னங்காரம் பூந்து பண்ண சதி வேலையில மறுபடியும் அவங்க மனுஷனா மாற வேண்டிய அந்த பிஸ்கட் தீயில மாட்டி எரிஞ்சு போனதுனால தான் இப்ப வரைக்குமே அவங்க நாயாவும் பூனையாவுமே வாழ்க்கை முழுக்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற உண்மை அத்தனை பேருக்கும் தெரிய வருது. அண்ட் அதே சமயத்துல வஞ்சமெல்லாம் எதுக்குன்னு எடுத்து சொல்லி யதார்த்தத்தை புரிய வச்சிடலான்னு பார்த்தா அவன் அப்பயும் கேட்டபாடு இல்ல, எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் நீ தண்டனை அனுபவிக்கிற, இனிமேவும் நீ அனுபவிப்புன்னு அப்பயுமே பழிவாங்கற எண்ணத்தோட தான் சண்டை போடுறான். அப்புறம் ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நல்லா பிளான் பண்ணி ட்ரிக்கியா ஒரு வளையல சிக்க வச்சு எந்த பிஸ்கெட்டை வச்சு இவன் அழிக்கணும்னு நினைச்சானோ அதே பிஸ்கெட்டை வச்சு கடைசியா ஒரு ஹாம்ஸ்டரா மாத்தி ஒரு கூண்டுல அடிச்சு அவன் கதையை முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவன் கூட்டாளிகளையும் ஒரு கேஜில் போட்டு அடைச்சு பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு ப்ளூ கிராஸுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பி விட்டானுங்க. அப்புறம் என்ன எல்லாம் சிறப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவே சர்க்கஸை டேக் ஓவர் பண்ணி அடுத்து நடத்த ஆரம்பிக்கிறான் ஃபேமிலியோட. ஸோ இதோட படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ் வந்துக்கிறேன். அடுத்த பாபு சேனல் வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.